எங்கள் வீட்டுக்காரு போயிட்டாரு. மாந்திரம் அதெல்லாம் பாட சொன்னாங்க. கொஞ்சம் கொஞ்சம் அப்படியே கேட்டாங்க. எங்களால் எதுவுமே செஞ்சு முடியாது. அது எப்படி வந்தாலும் அது நீங்கள் தான் ஏற்றுக்கணும். அந்த பொண்ணை வாய் வச்சுக்கணும். நீங்களும் ஏற்பட்டுங்க, நம்மளும் ஏற்பட்டுங்க. உங்களுக்கும் எப்படி சரிப்படுத்துங்க செஞ்சுக்கலாம் அப்படின்ட்டு மாப்பிள்ளை சொன்னாங்க. ஊர் மக்கள் எல்லாருக்கும் என்னோட பணிவான வணக்கம். எல்லாருக்குமே என்னோட வணக்கம். கேட்குற எல்லாருக்கும் என்னோட வணக்கம். தங்கச்சியும் தம்பியும் ரெண்டு பேருமே எனக்கு உறவு தான். ஏன்னா எனக்கு இந்த ஊர் பாகுபாடுலாம் இல்லை. எனக்கு தங்கச்சி ஊரும் என் ஊர் தான், தம்பி ஊரும் என்னோட ஊர் தான். ரெண்டுமே எங்களோட ஊர் தான். சரி, எல்லாருக்குமே ஒரு கனவு இருக்கும். பொண்ணு பெற்றவங்களுக்கும் என்ன கனவு இருக்கும்? நம்ம பொண்ணுக்கு ஏதோ ஒரு அடிப்படையில் அவங்க வீட்டுக்கு தேவையானதெல்லாம் பண்ணணும். ஒரு பாத்திரம், ஒரு விளக்கு, தூங்குறதுக்கு ஒரு கட்டில், ஒரு பீரோ, பொருள், புடவெல்லாம் வச்சு எங்கே வச்சுக்கோன்னு சொல்லி இது வந்து ஒரு சாதாரணமான இருக்க குடும்பம். இதுல ஏழை பணக்காரெல்லாம் ஒண்ணுமே இல்லை. எனக்கு என்னன்னா அந்த மாதிரி ஒரு ஏக்கம் இருக்கிற ஒரு குடும்பத்துக்கு அந்த மாதிரி ஒரு பொண்ணு தங்கச்சிங்களுக்கு அந்த ஏக்கத்தை நிறைவேற்றதுல எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். தங்கச்சி, நீங்க கேட்ட மாதிரியே கட்லு, பீரோ, பொருள் எல்லாமே வந்துருச்சு. சந்தோஷமாமா? வேற ஏதாவது வேணுமா? ஒன்றும் பெரிய விஷயம்லாம் நான் சொல்லவே மாட்டேன். எங்க சக்திக்கு எங்களுக்கு பெரிய விஷயம், எங்க அக்கா உங்களுக்கு பெரிய விஷயம். யாரு பண்ணது கிடையாது சார். ஆனா வந்து எங்க ஏழைப்பட்ட மக்களுக்கு வந்து பண்ணது வந்து ரொம்ப ரொம்ப பெருமையா இருக்கு சார். இங்க ரொம்ப பெருமையா இருக்கு சார். இங்க தேங்க்யூ தேங்க்யூ. அதெல்லாம் பொம்பளை பசங்க எனக்கு பேத்தி அதான் வந்து அதெல்லாம் சொல்லி எது ஹெல்ப் பண்ணுது. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. பாருங்க, நாங்க தான் பெரியவங்க தான் உங்க காலில் சின்ன, பெரியவங்க காலில் சின்ன. எனக்கு புரியுது. நீங்க உங்க உள்ளலாம் நல்ல உள்ளமா, நல்ல மனசு இல்லையா? அதனால என்ன பண்றாரு தேவுடு பகவானு, அவர் என்ன பண்றாரு, உங்களுக்கு நல்லதை பண்றாரு. எதிர்பார்க்கவே இல்லை. ஆனா வந்து இந்த அளவுக்கு நடக்கும்னு நாங்க எதிர்பார்க்கிறோம். நல்லது நடந்தது. சரிங்க சரி, இது வந்தது எங்களுக்கு பெரிய விஷயம். வந்தது எங்களுக்கு பெரிய. பெரிய வார்த்தைமா, ரொம்ப நன்றிமா அந்த வார்த்தைக்கு. என்னோட சப்போர்ட் எப்பவுமே இருக்கும் நம்ம ஊருக்கு. யாராவது நிலையா இருப்போமா? யாருக்கும் ஒரு நாள் எல்லாருமே வயசாகி நம்ம முன்னோர்கள் நம்ம மறையதான் போறோம். வாழும் போது பரஸ்பரமா எல்லாரும் நிம்மதியா சந்தோஷமா, எந்த ஒரு வேற்றுபாதையும் இல்லாத, இவன் சின்னவன் அவன் பெரியவன்லாம் இல்லாத சந்தோஷமா எல்லாம் நீடோடி வாழ்ந்து குழந்தை குட்டி எல்லாம் பெற்று ஆரோக்கியமான லைஃப் வாழ்ந்து ஒற்றுமையா இருந்து ஜெயிக்கணும்.